எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்கள் மகாபாரதம் எபிசோட் 43. திருதராஷ்டிரன் முடிவு பண்ணிடுறான் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துடணுன்ட்டு. காடு கரை எல்லாம் இருக்கிற முள் கல் காடு ஏழை பாழை இருக்கிற ஜனங்க பஞ்சம் மிகுந்த நாடு இந்த பாகங்களை எல்லாம் பிரித்து அதை மெதுவாக தர்ம தலையில் கட்டிட்டு பாதி கொடுத்தாச்சுன்ற பேரும் ஆகிடும். நாட்டிலையும் நல்ல பேர் கிடச்சிரும் எல்லாருக்கும் நடுவில். ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த பேர் வேற இது இல்லை இல்லையா. துரியோதனும் கேட்குறான், இவனும் கேட்குறான். சரி நாட்டை ரெண்டாக பிரித்து ஆளுக்கு பாதி கொடுத்துட்டான்றது. பீஷ்மருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடச்சிட்டு அப்படின்றதுனால சரின்னு ஒத்துக்கிறார். அது மாதிரி பிரித்து கொடுக்குறார். கொடுத்த உடனே வாங்கிக்கிறார். வாங்கிட்ட உடனே தர்மர் போய் பார்க்குறாரு. 10 பைசா நாட்டிலேருந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுலேருந்து ஹஸ்தினாபுரத்துலேருந்து 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் துரியோதனன். எப்படி இந்த காட்டையெல்லாம் அழிக்கிறது? எப்படி இங்கே நாட்டை உருவாக்கணும்னா ஒரு பணம் இல்லாத என்ன பண்ண முடியும்? இதுக்காக போய் பார்க்குறேன். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா பெரிய காடு, காண்டவம். அதான் காண்டவ பிரஸ்தன்றது. அதுதான் காண்டவ பிரஸ்தன்றது. காண்டவம்னா காடு, பெரிய காடு. அந்த காடு பாம்பு கீரி போதரமாக இருக்குது. அந்த பாம்பை அந்த இடத்த எரிக்கணும். எரிக்கிறதுக்கு பார்க்குறேன். அந்த இடத்த அதையெல்லாம் அந்த மரத்தையெல்லாம் என்னைக்கு வெட்டி என்னைக்கு தீக்கிறது? அதெல்லாம் சரியாக வராது. நெருப்பு வச்சாதான் சரியாக வரும் அப்படின்னு யோசனை பண்ணுறா. அக்னி தேவனை வேண்டுறா. அக்னி தேவன் சரி நான் பண்ணித்தரேன். அக்னி தேவன் எனக்கும் உடம்புல நோயெல்லாம் இருக்குது. இதில் இந்த மரத்தில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் எடுத்து சாப்பிடும்போது எனக்கும் சரியாகும், அதெல்லாம் சரியாகும், நான் பண்ணுறேன்றான். ஆனால் இந்த நேரத்தில் இந்திரன் வருணனை விட்டு என்னோட இதை சக்தியை காட்ட விட மாட்டான். வருணனை விட்டு அழிப்பான். வருணனை விட்டு மழை பெய்ய வச்சு என்னோட அக்னியை அணைச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், அர்ஜுனன்கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணு, உடனே ஒரு கோட்டையாக அப்படியே இந்த காட்டை அப்படியே மூடு, மேலே உன்னோட அம்பை வச்சு மூடு. மழை பெஞ்சதுன்னா மழை உள்ள சொட்டு தெரியக்கூடாது, உள்ள அது பாட்டு காடு எரியணும். அது மாதிரி பண்ணு. மேலே வருணனை வருணன் பெய்கிற மழையை தடுத்துரு நீ அப்படின்னுவார். இவனும் அதுக்கேற்ற மாதிரி தடுத்து கோட்டை கட்டுருவான். கோட்டை கட்டிட்ட உடனே இவன் இந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு கிருஷ்ணனி வாழை கூட்டின்னு போவார். கூட்டின்னு போனால் அதான் சரக ராஜாக்கள் சொன்னேன் இல்லையா, 60,000 பேர் கபில முனிவர்கிட்ட தோஷப்பட்டது. கபில முனிவர்கிட்ட எடுத்துட்டு 60,000 பேர் எரிஞ்சு போயிடா இல்லையா. எரிஞ்சு போகிறவா அந்த 60,000 இவாளோட பகீரதனோட பிரயத்தனால்தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆனால் நான் ராஜ்யம் ஆள்றான் இல்லையா, ஆண்ட ராஜ்யத்தில் எக்கச்சக்கமான செல்வம், 60,000 ராஜாக்களோட செல்வம்னா எவ்வளோ பேர் இருக்கும், எவ்வளோ இருக்கும், எக்கச்சக்கமான செல்வம். அந்த செல்வத்தையும் அப்படியே விட்டு தான் போயிடுறான் பகீரதன். கடைசியில் கொஞ்ச நாள் ஆட்ட ஒழிய அவனுக்கு ஆட்சியில் பிடித்தல்ல. அப்படியே ஈஸ்வரனை பக்தியில் அதில் போயிடுறான். அப்படியே போய் தங்கிடுறான், ஈஸ்வரனோட போய் சேர்ந்துடுறான். ஈஸ்வரனோட அந்த பூத கணங்களோட ஒன்றா சேர்ந்துடுறான் பகீரதன். இந்த பகீரதன் தான் இந்த பகீரத பிரயத்தனன்றது அதுதான் சொல்லுவான். அவன் அந்த சரக ராஜாக்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிடுது. ஆனால் அவள் இங்கே ஆண்ட ராஜ்யத்தில் சொத்து, எக்கச்சக்க சொத்து, அதையெல்லாம் பெரிய புதையில ஆக்கி ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கா. அதை பாம்புகள்லாம் பாதுகாத்துட்டு இருக்கு, நாகங்கள்லாம். இங்கே போனவுடனே அர்ஜுனன் போகிறான். அர்ஜுனன் போனவுடனே அந்த நாகங்கள்லாம் அர்ஜுனனை கொத்த வருது. கிருஷ்ணன் கூட இருக்கிறத பார்த்த உடனே அதெல்லாம் மிரள்றது நாகங்கள்லாம். அப்புறம் கிருஷ்ணன் விஷயத்த சொல்கிறார், இந்த புதையில நாங்கள் எடுத்துக்கிறது ஐடியாவில் வந்திருக்கோம், இந்த நாட்டை வளர்க்கணும், அதுக்காக பண்ணுறோம் அப்படின்வா. உடனே அது அந்த அந்த நாகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுறது. பேசின உடனே நான் அந்த நாகத்துக்கு தலைவனாக ஒருத்தருப்பான். அவன் சொல்லிடுறான், சரி கிருஷ்ணர் கேட்கறதுனால நியாயமாக தான் இருக்கும், ஒரு சரியான ஆள்கிட்ட நம்ம இந்த இதை கொடுத்துட்டு போகிறோன்ட்டு கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்றோம் இந்த செல்வத்தைன்னு கொடுத்துருது. கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறான், இந்த செல்வத்தை அப்படியே அர்ஜுனனுக்கு கொடுத்துறான். அர்ஜுனன் கொடுத்த உடனே செல்வம்னா சாதாரண செல்வம் இல்லை, அது பாட்டுக்கு கண்ணாமண்ணான்னு எக்கச்சக்க புதையல், பெரிய புதையல் கிடைச்சிருது அவளுக்கு. எடுத்துட்டு வந்துடுறா. எடுத்துட்டு வந்தோடனே இங்கே அதுக்குள்ளே இவன் இந்த கோட்டையை கட்டிடுறானா, அந்த செல்வம் இப்போ கையில் வந்துடுது. பணம் இல்லைன்றது அது இஷ்யூவாக பணம் வந்துடுது கையில். எக்கச்சக்க பணம் இருக்குது. இந்த பணத்தை வச்சுருக்கா. இப்போ இடத்தையெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணுறது தான் அக்னி பகவானை கூப்பிட்டு தீக்கிரையாக்க சொல்கிறான். அக்னி பகவான் எரிக்கும்போது தட்சகன் இருக்கா இல்லையா, பாம்பு. தட்சகன் வெளியூர் போயிருப்பான், அஸ்தினாபுரம் போயிருப்பான்.
அஸ்தினாபுரத்தில் போய் அவன் அப்பப்போ போய் அவர்களை பார்த்துட்டு நல்ல உறவு ராஜாக்கள் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக போயிட்டு வர்றதுக்காக போயிருப்பான். அவன் போயிருக்கிற நேரத்தில் தான் இவன் தீ வச்சிருவான். இவன் தீ வச்ச உடனே அவனுக்கு சூரசேனன் ஒரு சுக்கரசேனன் ஒரு புள்ள, அந்த ஒரு புள்ள அந்த நெருப்பில் மாட்டிடுவான். நெருப்பில் மாட்டிட்ட உடனே அவன் மட்டும் தப்பிச்சிடுவான், அவன் அம்மாவால் தப்பிக்க முடியாது. தட்சகனோட மிஸ்ஸஸ் வந்து அங்கேயே அந்த நெருப்பிலே இருந்து சாம்பலாயிடுவான். இது இல்லாத இவருக்கு வந்து இவன் வந்து மந்தபாலர்னு ஒரு ரிஷி. இந்த மந்தபாலர் ரிஷி என்ன பண்றார், அந்த நிறைய தவம் பண்ணி பிரம்மச்சாரியாவே தவம் பண்ணிட்டு அவருக்கு வந்து மோட்சத்துக்கு அவருக்கு எல்லாம் கிடைச்சிடுது. மோட்சத்துக்கு கிடைச்சி அந்த பிரார்த்திலாம் இப்போ தவம் பண்ணவர் இல்லையா, அவரோட தவத்துக்கு பேச்சு மோட்சம் கிடைச்சிடுது. மோட்சத்துக்கு போறார். ஆனா அங்க அந்த வைகுண்டத்தில் நுழையும் போது ஒரு துவாரபாலங்கள் தடுத்து, நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்க வந்து சம்சார அந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கல, வம்ச விருத்தி பண்ணல, அது ஒரு குறை இருக்கு உங்ககிட்ட, மீதி எதுவுமே இல்லை, அதனால அதை நீங்க பண்ணிட்டு வந்தாதான் எங்களால் இந்த சொர்க்கத்தில் உள்ள விட முடியும், உங்களை வைகுண்டத்தில் உள்ள சேர்த்துக்க முடியும், இல்லாட்ட சேர்க்க முடியாதுன்னு அவள் பணிவாதான் சொல்கிறேன். சொன்ன உடனே அப்போதான் அந்த ரிஷிக்கு புரியுது, நம்ம எதுக்குன்னா எல்லாரும் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த கதையில் வருது. இது பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், வம்ச விருத்தின்றது ஒரு மனுஷனோட கடமை. ஒவ்வொரு மனுஷனும் பிறகு எடுத்ததுக்கு வம்ச விருத்தி பண்ணுறதுன்றது அவளோட கடமை, அதை செய்யணும். அதில் போய் என்னால் பண்ணிக்க முடியாது, நான் இப்போ ஆத்திரப்படுறேன், ஆவேசப்படுறேன், அலையிறேன்னு நினச்சிப்பா என்ன, அதுக்காக நான் கட்டுப்பாட்டில் இருக்கேன், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கூடாது. கட்டுப்பாடுன்றது வந்து எப்போ தேவையோ அப்போ தான். சின்ன பையனாக இருந்தப்போ ஒழுக்கம் கெட்டு போகாத, தலை கெட்டுது தருதலையாக தெரியாத இருக்கிறதுக்காக தான் கட்டுப்பாடெல்லாம் தேவை. கல்யாணம் ஆனப்புறம் அந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கூடாது. கல்யாணம் ஆனப்புறம் தன்னோட வம்ச விருத்தியில் வந்து பசங்க முழு கவனம் செலுத்தணும். இதெல்லாம் மகாபாரத கதையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதை சொல்கிறேன். சொன்ன உடனே இந்த மந்தபாலர் சரின்ட்டு வந்துடுறார். மந்தபாலர் என்ன பண்ணிடுறார், ஒரு சாரங்க பறவையா உருவெடுத்து, சாரங்க பறவைன்னு ஒரு பறவை இருக்கு, அந்த பறவையா உருவெடுத்து அந்த பறவை உருவமாக எடுத்துட்டு அந்த காட்டில் வந்திருக்கார். காட்டில் வந்திருக்கும்போது ஜரிதன்னு இன்னொரு பறவை, சாரங்க பறவை, அந்த பறவையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பறவையை கல்யாணம் பண்ணிட்டு 4 குஞ்சுகளை பொறிக்கிறது. அந்த பறவை முட்டையிட்டு 4 குஞ்சுகளை பொறிக்கிறது. இவர் என்ன பண்றாரு, இவர் இந்த சம்சார சாகரத்தில் இவர் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதுக்கு தானே இவர் வந்தது, அதுக்கு தானே, வம்சவர்த்திக்கு தானே. ஒரு இவர் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், லபிதைன்னு இன்னொரு சாரங்க பறவை, அது வந்து இந்த மந்தபாலனை பார்த்த உடனே அது மயங்கிடும். அது மயங்கி என்ன பண்ணும், அது வந்து அது இவரை கல்யாணம் பண்ணிக்கும். இவர் அந்த மயக்கத்திலே இருப்பார், அங்கே போய் இருப்பார். இந்த ஜரிதையை கல்யாணம் பண்ணி 4 குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகளை விட்டு போயிடுவார், மறந்துடுவார், ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இல்லைன்னு மயக்கத்தில் அங்கே போயிருப்பார். இந்த நேரத்தில் தான் அர்ஜுனன் வந்து அந்த காண்டவ பிரசனத்தை தீ வைக்கிறான். காண்டவ வரத்தை தீ வச்ச உடனே தீ எழுந்து எரியுது. தீ எரியும் போது இந்த ஜரிதை என்ன பண்ணுவான், அந்த 4 பசங்களை வச்சுருப்பா, அப்பாவும் விட்டுட்டு ஓடி போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், அவன் இன்னொரு பொண்ணை தேடிட்டு போயிட்டான். நான் வந்து இங்கே இருக்கேன், நான் வந்து இங்கே இருக்கும்போது என்னோட குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்குது, இந்த குழந்தைகள் நான் என்ன எப்படி இது பண்ணுன்ட்டு ஒரு பொந்தை எடுத்து இந்த பொந்தில் உங்களை வச்சுட்டு மேலே மூடிட்டு போகிறேன், மேலே மண்ணு போட்டு மூடிட்டு போகிறேன், நெருப்பு உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் வேண்டிங்க பண்ணுவேன். அப்போ அந்த பறவைகள்லாம், குஞ்சு பறவைகள்லாம் சொல்லும், இல்லை அதாவது ஆபத்து வந்து ஒரு விதத்தில் ஆபத்துட்டு இப்போ இன்னொரு விதத்தில் ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. ஒரு ஆபத்தை எதிர்பார்த்துட்டு இன்னொரு ஆபத்தை வீட்டில் போய் மாட்டிக்கூடாது, அதுக்காக தான். இந்த நெருப்போட ஆபத்துக்காக அந்த பொந்துக்குள்ளே கொண்டு போய் வச்சா அந்த பொந்துக்குள்ளே எலி இருக்கான். எலி இருக்குன்றது இந்த குஞ்சுகள் சொல்லும், நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் 4 விதத்தையும் ஒரு ஆபத்தில் போய் அடைக்கலம் போகும்போது கூட கண்ணாபின்னு போயிடக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கதையெல்லாம் இதில் வருது. இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே எலி இருக்குது, எலி கடிச்சு எப்படி நாங்கள்லாம் செத்து போடுவோம், எலி கடிச்சு சாகிறத விட இந்த அக்னி பகவானுக்கு நாங்கள் எரியாவே போயிடுறோம், அது பரவாயில்ல, அது வந்து இறைவனோட சித்தா அது மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி ஆகட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போன உடனே இந்த 4 குஞ்சுகளும் ஜரிதையை வந்து நீ போய்ச்சின்றது, நாங்கள் முடிஞ்சா தப்பிச்சு வரோம், நீ வரும்போது அக்னி பகவான்கிட்ட வேண்டிட்டு, இல்லைன்னா நீ வந்த உடனே நீ இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுட்டு நீ இன்னும் வம்சபுர்த்தி பண்ணலாம், ஆனால் அந்த பாக்கியம் உனக்கு உண்டு, எங்களுக்கு இல்லை, எங்களை வந்து விட்டுரு, நீ போயிடு இங்கேருந்து, எங்களால் பார்க்கவும் முடியாது, எங்களுக்காக நீ தானே நீ செத்து போயிடுவ, நீ போயிடுன்னு அவன் அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி அனுப்பும்.
இந்த அந்த அந்த வலை அந்த பறவை ஜரிதை வந்து மனசு இல்லாத போக அந்த நெருப்பு கிட்ட வரும்போது அது தன்னால் அந்தில் போயிடும். அந்தில் போனோடனே இந்த 4 குஞ்சுகளும் சரணாகதியோட மகத்துவத்தை இந்த இடத்துல சொல்கிறார் பெருமாள். அந்த 4 குஞ்சுகளும் அக்னி பகவானை சரணாகதி அடைஞ்சிடும். அக்னி பகவானை கூப்பிட்டு, உன்னைதான் நாங்கள் நம்பியிருக்கோம், உன் திருவடிகளே சரணம், நீ தான் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் இதில் வந்து மாட்டின்ட்டோம், இந்த அக்னியை மாட்டிட்டோம், எங்களால் நடந்து போக முடியல, நாங்கள் இயலாதவர்களாக இருக்கோம், இப்போ பறந்து போக முடியாத இயலாதவர்களாக, இன்னும் இப்போ ரெக்கம் வளர்க்காதவளாக இருக்கோம். நாங்கள்லாம் உயிர், இந்த உயிரை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். இந்த உயிரை எடுத்துக்கிறதோ இல்லை எங்களை இப்படியே வாழ விடுறதோ உங்கள் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும். 4 குஞ்சுகளும் உண்மையாகவே சரணாகதி அடையும். நிஜமான பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துரும். 4 குஞ்சுகளும் அப்படியே அசையாமல் உட்காந்துரும். உட்காந்தோடனே அந்த நெருப்பு ஒன்றுமே பண்ணாது 4 குஞ்சுகளையும். ஏன்னா அது அந்த மந்தபாலர் பறவை, அந்த மந்தபாலர்ன்றது ரிஷி தானே, இப்போ தானே சாரங்க பறவை வந்திருக்கார், அதுக்கு முன்னாடி ஒரு ரிஷி தானே. அவரோட தபோ பலம் இந்த அவருடைய வம்சத்தை நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த நமக்கு பாவம் ஆயிடும்ன்றது தெரிஞ்சு போயிடுது அக்னி பகவானுக்கு. 2வது இந்த குஞ்சுகளும் வந்து சரணாகதி அடைந்ததுனால அதுக்கு சரணாகதி அடைஞ்சவளுக்கு அபயம் கொடுக்கணும். இது வந்து சாஸ்திர நீதி. சரணாகதி அடைஞ்சவளை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி விபீஷணர் சரணாகதி ராமரை வந்து அடைஞ்ச போது எல்லா சுக்ரீவன் நீலன் அங்கதெல்லாம் வந்து இவனை சேர்க்காதீங்க, இவன் வந்து என்ன இருந்தாலும் ராவணனோட தம்பி, அந்த பாசம் இவன் இருக்கும், இவனை உள்ளே சேர்க்காதீங்க, இவன் வந்து ஏதாவது நம்மளை மாட்டி விட்டுருவான், சமயத்தில் கழுத்து எடுத்துட்டு போயிட்டாருன்னா கஷ்டமாயிடும், சேர்க்காதீங்கன்னு. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் இவரை சேர்த்துக்கலான்னு சொல்லுவார். அப்போ ராமர் என்ன சொல்லுவார், நீங்கள் எல்லாருமே வேண்டான்னா கூட நான் இவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட சரணாகதின்னு வந்துட்டான். சரணாகதியோட மகத்துவம் அதுதான். சரணாகதின்னு வந்து என் காலில் விழுந்துட்டான். விழுந்தவனை அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனை நல்லவனாக்கி அவனுக்கு சரணாகதியை கொடுத்து அவனை நல்லவனாக்கி என்னோட இதில் சேர்த்துப்பேன், என்னோட அடியார் குழுவத்தில் சேர்த்துப்பேன் ஒழிய அவனை வெளியில் போன்னு அனுப்ப மாட்டேன். உனக்கு சரணாகதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவன் மனசில் கெட்ட எண்ணங்களே இருந்தால் கூட சரி, அவனை சரணாகதி கொடுத்து அவனை நல்லவனாக்கி என்னோட அடியார் குழுவில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல வந்து ராமர் சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல வந்து மந்தபாலர் வந்து அந்த அக்னி அந்த சாரங்க பறவையோட குஞ்சுகள் வந்து சரணாகதி அடைஞ்ச உடனே அது என்னன்னா, சரணாகதி அடைஞ்சவாளுக்கு மோட்சம் கட்டாயம், சரணாகதிக்கு அடைவாளுக்கு அவையும் கொடுத்துடணுமா. அது மாதிரி எத்தனையோ இது இருக்குது. சிபி சக்கரவர்த்தி அந்த இதில் கூட நம்ம கதையில் படிச்சிருக்கோம் இல்லையா. பறவை வந்து சிபி சக்கரவர்த்தி காலில் விழுந்தோடனே அந்த பறவைக்காக சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தொடையிலேருந்து சதையை அறுத்து கொடுத்தான்னு, அதெல்லாம் போகல. அப்புறம் முழு உடம்புமே நிற்கிறான். அப்போ கூட அது வெயிட்டு இறங்குறது. வேறு நான் என்ன பண்ணணும் இது கேட்பான், சிபி சக்கரவர்த்தி கேட்பான். கேட்கும்போது தான் பெருமாளை நேராக எதிர வந்து காட்சி கொடுத்து உன்னுடைய தர்ம சிந்தனையும் உன்னுடைய இந்த அபயம் கொடுக்குற அந்த மனசையும் வெளியில் காட்டணுன்றதுக்காக அது பண்ணேன்னு சொல்லுவார். அது வந்து சிபி சக்கரவர்த்தி கதையில் வரும். அந்த மாதிரி அபயம்னு வந்த வாழ்க்கை வந்து பாதுகாக்கிறது வந்து அரசனுடைய கடமை. அந்த அந்த இதில் வந்து அக்னி பகவான் இல்லையா, பகவானுடைய கடமை. இந்த இடத்துல பகவான் அதுக்கு ஒத்துக்கிறார். சரின்னா அந்த பறவைகளுக்கு அடைக்கலை கொடுத்து அதுகளை சுடலை. இந்த நெருப்பு அதுகளை மட்டும் தீண்டாத மீதி எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுறது. அப்புறம் அந்த ஜரிகை பறவை வருது. இந்த சங்கபாலரும் வர்றார். இந்த சங்கபாலரும் வந்து அங்கே பார்க்குறார். பார்த்தா அந்த ஜரிகை வந்து அந்த பறவை வந்து அங்கேயே இருக்கும். அந்த மந்தபாலரோட இதுவும் மந்தபாலரும் வந்து ஓடி வந்து பார்ப்பார் என்னன்னு. இந்த ஜரிகையும் வந்து வந்து பார்த்தா அந்த குஞ்சுகளுக்கு ஒன்றுமே இருக்காது. உடனே மந்தபாலருக்கு சந்தோஷமாயிட்ட உடனே அந்த குஞ்சுகள் வந்து பெருசாகி அதே சுத்தம் வளர்க்கும். ஜரிகைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்ட உடனே நீ எங்கிட்ட வராத அப்படின்வா. ஜரிகை வந்து மந்தபாலரை சேர்க்க மாட்டான். நீ எப்போ என்னை விட்டு போனியோ அவ்வளோதான்வா. இவர் மறுபடியும் அங்கே போவார் பாருங்க, லபிதை கிட்ட. லபிதை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா இல்லையா, அவங்ககிட்ட போகும்போது அவளும் அங்கே சேர்க்க மாட்டான்னு இவருக்கு வந்து அந்த சம்சார சாகரத்துலேயே வெறுப்பு வந்து சம்சார சாகரத்தை அனுபவிக்கணும்னு தான் இருக்க வழியா அதில் இருக்கணுன்றது இல்லை. இந்த மாதிரி நிலைமைகள் நிறைய விஷயங்களுக்கே ஏற்பட்டிருக்கு. குழந்தைகள் பிறந்தப்புறம் அந்த அப்பாவை வந்து தாய் வெறுத்துட்டு குழந்தைகள் மேலே பாசத்தை காட்டுறதுன்றது நிறையா உலக நீதி அது நடக்கிறது. அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி இவரை வந்து விரட்டி விட்டுறார். இவர் போயிடுறார். இவர் அப்புறம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் இவர் காலம் முடிஞ்சிருது. அந்த பறவையோட காலம் முடிஞ்ச உடனே அவர் மோட்சத்துக்கு போயிடுறாருன்னு வைங்க. இந்த மாதிரி வருது.
இந்த அதே காட்டில் தட்சகனுடைய பிள்ளை ஒருத்தன் தான். அவன் பேர் வந்து உக்கரசேனா சுக்கரசேனோ என்னமோ ஒன்று அவன் பேர், அந்த பிள்ளை பேர். அந்த புள்ள என்ன பண்ணுவான், தட்சகனுடைய தட்சகன் நாகப்பாம்பு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த தட்சகனோட புள்ள. தட்சகன் அந்த நேரத்தில் இல்லை, இந்த வானம் எரியும் போது அவன் இல்லை. இல்லாதப்ப இந்த சுக்கரசேனன் மட்டும் தப்பிச்சு போயிடுவான். அந்த காடு இதுல இருந்து தப்பிச்சு போய் போன உடனே அவனால் வெளியில் போயிட்டு பசி தாகம் திண்டாடுவான். கிடந்து திண்டாடும் போது என்ன பண்ணுவான், இந்த அர்ஜுனன் இப்படி பண்ணிட்டான், இவனை நம்ம கொல்லாமல் விட மாட்டேன் நான் இவனை அப்படின்னு சபதம் எடுக்கிறான். அந்த 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 பாம்பு, அது பாம்பு தானே, சர்ப்பம் தானே, சர்ப்பத்தில் அந்த சர்ப்பம் சபதம் எடுக்கிறது, இந்த அர்ஜுனன் நான் கொல்லாத விட மாட்டேன்ட்டு. பசி தாகத்தோடு இந்த சர்ப்பம் இப்படி இருந்த உடனே அந்த பக்கமாக கர்ணன் வருவான். கர்ணன் வரும்போது இந்த பாம்பு பார்ப்பான், சுருண்டு கிடக்கும். பாம்பு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கடிக்கும், இல்லாட்டா பயந்துட்டு ஓடும். ரெண்டுமே இல்லாத அப்படியே சுருண்டு வந்து அவன் வந்து கம்சனோட காலுங்க வந்து விழுந்த உடனே, கர்ணனோட காலுங்க வந்து விழுந்த உடனே கர்ணன் என்ன பண்ணுவான், எடுத்து அதுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கு உணவெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுவான். விட்ட உடனே அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பாயிடும். தெம்பாயிட்ட உடனே அது மனுஷ குரலில் பேச ஆரம்பிக்கும். இச்சாதாரி பாம்புகள் அவெல்லாம் பேசுவா. அவளோட பாஷைகள் மனுஷாளுக்கு புரியும், கர்ணனுக்கெல்லாம் புரியும். அந்த காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கு. சொல்லும் இது மாதிரி, நான் என்ன காண்டவனத்தை அப்படியே எரிச்சிட்டான், அர்ஜுனன் அரிச்சிட்டான், நான் தப்பிச்சு வந்துட்டேன், எங்கள் அம்மா செத்து போயிட்டா, எங்கள் அப்பா ஊருக்கு போனவர் வந்தாரா வரலையா, என்ன பண்ணாருன்னே தெரியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அதனால் நீ வந்து நான் வந்து உன்னை அடைக்கலம் போகிறேன், என்னை நீ அஸ்திரமாக்கி உன் கையில் வச்சுக்கோ. உனக்கு அர்ஜுனன் மேலே நீ 2 தரம் விடலாம் என்ன. அது எப்போ போர்னு இல்லை, போர் இல்லாத அப்போ கூட சரி, நீ வேணும்னா அர்ஜுனன் கூட நேராக தாக்கும்போது அந்த அர்ஜுனன் மேலே நீ 2 தரம் விடலாம். ஒரு தரம் விட்டேன்னா நான் கொண்டுடுவேன், அது அந்த முடிவோடு தான் இருக்கேன். ஒரு தரம் அதில் அவன் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தப்பிச்சான்னா கூட மறுபடியும் நான் உங்ககிட்ட வருவேன். உங்ககிட்ட வந்தோடனே நீ மறுபடியும் என்னை எடுத்து விட்டேன்னா அந்த தரம் அவனை கொல்லாமல் நான் வரவே மாட்டேன், அர்ஜுனனை கொண்டுடுவேன் அப்படிங்கிறது. அது சொன்ன உடனே இவன் அந்த கர்ணன் என்ன பண்ணுறான், அர்ஜுனனை கொண்டதுக்கு இது தானே பண்ணோடனே சரி நம்மகிட்ட இருக்கட்டும்னு வாங்கி அம்பலாத்தூரியில் வச்சுக்கிறான். வச்சுட்டு கர்ணன் வந்து அர்ஜுனனை வந்து சாதாரண நேரத்தில் பயன்படுத்த மாட்டாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறான். அதாவது எதிரிகள் எப்படி உருவாகிறான்றது இந்த இடத்துல தெரியுது பாருங்க நம்மளுக்கு, எப்படி எதிரி உருவாகிறா எப்படி வரான்றது. எல்லாம் வந்த உடனே இந்த சேர்ந்துருது, இந்த எல்லாத்தையும் எரிச்சிருவாள. எரிச்ச உடனே மயன்னு தேவர்களுக்கெல்லாம் ஸ்தபதியாக வந்தான். மயன் தான் தேவர்களுக்கு மாளிகையெல்லாம் கட்டி கொடுக்குறது, இந்திர மாளிகை கட்டி கொடுக்குறது, வைகுண்டத்தில் மாளிகை கட்டி கொடுக்குறது, ஈஸ்வரன் பரமசிவனுக்கு மாளிகை கட்டி கொடுக்குறது, அவளோட கைலாய மாலையில் இது பண்ணி கொடுக்குறது, பிரம்மனுக்கு சத்தியலோகத்தில் பிரம்மனோட மாளிகையை கட்டி கொடுக்குறது, எல்லாம் அவர் தான், மயனோட வேலை தான் அது. இந்த மயன் என்ன பண்ணுவார், சிறந்த சிற்பி. மயனை கூப்பிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்வார், நீ வந்து உலகத்திலேயே எல்லாரும் பார்த்து அதிசயிக்கத்தக்கிற வகையில் இங்கே ஒரு மாளிகையை ஏற்படுத்து, ஒரு அரச கட்டமைப்பை ஏற்படுத்து, அரசனுக்கு மாளிகை பெரிய மாளிகையை கட்டு, அதுல இருந்து தான் தர்மர் ஆட்சி செய்யப்படுறாரு, அதை நீ பண்ணுன்னுவார். மயன் வந்து கிருஷ்ணன் சொன்ன உடனே மயன் போடுவார். கிருஷ்ணன் தெரியலையா, மயனுக்கு தெரியும், அவளாம் தேவர்கள்ன்றதுனால நாராயணனோட ரூபம் தான் கிருஷ்ணன்றது நல்லா தெரியும். இவாளுக்கும் தெரியும், அப்பப்போ காமிச்சிட்டு அப்பப்போ மறைச்சிடுவார், டக்குன்னு அதை மறந்து போகிற மாதிரி பண்ணுவார். அது மாதிரி பண்ணுறார். மயன் வந்து அந்த சிற்பக்கலையில் வல்லவன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல பெரிய ஒரு மாளிகையை நிர்மாணிக்கிறான் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கும் அதுதான் அந்த காண்டவ பிரசத்தை தான். அப்புறம் மயன் உருவாக்கிய அப்புறம் அந்த மாளிகையை பார்த்தா ஜோதியாக இருக்கும். மயன் கட்டினது இல்லையா, அதனோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதனோட அமைப்பு எல்லாம் அப்படியே நேராக கண்ணாடி மாதிரி தெரியும். நேராக போனோம்னா செவராக இருக்கும், அது தடுக்கும். நேராக குளம் மாதிரி இருக்கும். குளம்னு நினச்சி காலை வச்சோம்னா குளம் இருக்காது, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா. அது மேலே சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது தரையை நினச்சிட்டு காலை வச்சா அந்த இடத்துல குளமாக இருக்கும், குளத்துக்குள்ளே வந்துடுவோம். இது மாதிரி அந்த மாளிகைகள் நிறையா சூழ்ச்சிகள் மாளிகைகள் நிறைந்த ஒரு மாளிகையை உருவாக்குறார். மயன் உருவாக்கி கண்ணன் கிட்ட கொடுக்குறார். கண்ணன் வச்சுட்டு அதை வச்சுட்டு அரசாடுறா. இதை வச்சுட்டு அரசாடு இருக்கும்போது இங்கே துரியோதனுக்கு வயத்தை கொதிக்கும், பற்றிக்கும். இப்படியே கூட முடியுமா இவாளை, பெரிய நம்ம எவ்வளோ காட்டை கொடுத்தோம், ஆனால் அந்த காட்டை எப்படி வச்சா எப்படி இவாளுக்கு பணம் கிடச்சிருந்து இல்லை, இவாளுக்கு அந்த புதையல் கிடச்சதெல்லாம் தெரியாது. அந்த புதையல் வந்து அந்த சரக அரசர்களுடைய 60,000 அரசர்களுடைய புதையல் இவாளுக்கு கிடச்சிதுன்றது கிருஷ்ணன் எடுத்து கொடுத்ததில்ல, அதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணுற ட்விஸ்ட் எல்லாம் கிருஷ்ணன் எடுத்து கொடுத்தான்றதெல்லாம் இவாளுக்கு தெரியாது. தெரியாதுன்னொடனே அந்த இதை கொடுத்துட்றா. அந்த துரியோதனும் வயிறறியும்.
துரியோதனை வந்து போது அவர் பாண்டவர்கள் அங்கே ஆட்சி ஆண்டுட்டு இருக்கார். ஆண்டுட்டு இருக்கும்போது தர்மருக்கு சக்கரவர்த்தி பட்டம் சூட்டிக்கணும்னு ஒரு ஆசை வருது. சக்கரவர்த்தி பட்டம் சூட்டிக்கணும்னு அவருக்கு ஆசை வருது. இதுக்கு யாருக்கிட்ட கேட்டால் இதுக்கு கரெக்டாக வரும்னா பீமன் வந்து அதை செய்யணுன்னுவான். சக்கரவர்த்தி ஆகணுன்றதை வேண்டிக்கோ ஒண்ணுவான். சக்கரவர்த்தி பட்டம் வேணும்னுவான். பீமன் வேண்டுவான். இவர் என்ன பண்ணுவார், யார்கிட்டயாவது கேட்கணும். மைண்ட் ஆசிலேஷன் இருக்குது தர்மருக்கு. உடனே இவருக்கு யாராக இருந்தாலும் கிருஷ்ணன் தானே அவளுக்குது. உடனே கிருஷ்ணனை கூப்பிடுவார். வர சொல்ல கிருஷ்ணன் வருவார். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். தேங்க்யூ.